நேர்மையாக இருந்தால் வந்து சனி பகவான் வந்து நிச்சயமாக நல்லது செய்வார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக துலாம் ராசி. ரொம்ப காலமாக வந்து பிளான் பண்ணுவாங்க, அது நடக்காது, வேலைக்கு போவாங்க, அங்கே டென்ஷனு, எல்லா இடத்துலையும் அடி வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தாங்க. ஜனவரி வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆண்டு இந்த மாதம் இருக்க. உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. மேம் 2026 வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து நிறைய பேருக்கு பலன் சொல்லிட்டீங்க. ஸோ எல்லாருமே வந்து செம்ம ஹாப்பி. ஏன்னா வந்து வருஷத்தை வந்து இனிமையான வார்த்தைகளை சொல்லி அற்புதமான பலன்களை சொல்லி எல்லாருக்குமே துவக்கி வச்சுருக்கீங்க. இப்போ வந்து யார் வெயிட்டிங்கில் இருக்கா அப்படின்னா துலாம் ராசி நேயர்கள். மேம் எல்லாருக்குமே பலன் சொல்லிட்டீங்க, எங்களுக்கும் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இந்த துலாம் ராசிக்கு இந்த ஜனவரி மாதம் எப்படி இருக்க போதுமா? நிச்சயமாக காலபுருஷனுக்கு 7ஆம் வீடு. ஓகே. ராசியோட அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். அங்கே நான் எல்லா ராசிக்கும் சொல்கிற மாதிரி உங்களோட சுக்கிரன் வந்து எங்கே இருக்குது ராசியில் அப்படின்னு. இந்த துலாம் ராசியோட கேரக்டர் வந்து புரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே வந்து ஜென்யூனிட்டி. தப்பு பண்ணுவாங்க, இவங்க பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் பண்ணாலும் நான் இதை பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய ராசி. யாருமே பார்க்கல, ஒரு சாட்சி இல்லை, அப்படி இருந்தாலுமே வந்து நான் தான் பண்ணேங்க அப்படின்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசி தான். எதனாலனா சனி உச்சம், எதுலையுமே வந்து ஒரு நடுநிலை. ஒரு குடும்பத்தில் இந்த சனி உச்சமாகிற இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சனியோட வீடான மகரம் கும்பத்துக்கும் ஒரு ஸ்பெஷல் விஷயங்கள் இருக்குங்க. ஜென்யூனிட்டி, ஓகேங்களா? நேர்மையாக இருந்தால் வந்து சனி பகவான் வந்து நிச்சயமாக நல்லது செய்வார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக துலாம் ராசி. ஒரு குடும்பத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பசங்க இருக்காங்க அப்படின்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும் அப்படின்னா துணிஞ்சு நிமிர்ந்து வர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தான். ஸோ இந்த ராசிக்கான அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் சொன்னேன் இல்லைங்களா? இந்த சுக்கிரன் சனி இதை ரெண்டு பொறுத்து தான் வந்து துலாம் ராசியோட கேரக்டர்ஸ், வாழ்க்கை, இது எல்லாமே இருக்கும். அதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த 2026 துலாம் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானோட முதல் பார்வை 5ஆம் பார்வை உங்களோட வீட்டில் தான் விழுது. ஓகேங்களா? அது பத்தாததுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்களுக்கான இணைவு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்களும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலமாக வந்து பிளான் பண்ணுவாங்க, அது நடக்காது, வேலைக்கு போவாங்க, அங்கே டென்ஷனு, எல்லா இடத்துலையும் அடி வாங்கினவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த துலாம் ராசிக்காரங்க தாங்க. அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 ஆண்டு துவக்கத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூம்னு சொல்லுவோம் இல்லையா, டப்புன்னு இப்போ வந்து இந்த பரமபதத்தில் வந்து டக்குன்னு ஒரு ஏணியை பிடிச்சி மேலே ஏறுற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்க போகுது. பிப்ரவரி மார்ச்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வளர்ச்சியை நோக்கி போக போகிறாங்க இந்த துலாம் ராசிக்காரங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கலாம். இந்த மாதம் வந்து உங்களுக்கு சூப்பரான மாதமாக இருக்க போது. ஜனவரி வந்து எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆண்டு இந்த மாதம் இருக்க போகிறது. சூப்பர். எதிர்பாராத ஒரு செம்மையான ஏற்றம் வந்து துலாமுக்கு காத்திருக்கு அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ துலாம் ராசி வந்து ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைக்குது அப்படின்னா நம்பி இந்த ஜனவரி மாதத்தில் தொடங்கலாமா? 100% தோங்கலாம். எல்லா கேட்டும் ஓப்பன் துலாமுக்கு. நீங்கள் போக வேண்டாம். இப்போ வந்து லோன் வேணுமா, உங்களை வந்து கேட்க போகிறாங்க. உங்கள் வீட்டில் வந்து ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கணுமா, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். அமைதியாக இருந்து ப்ராப்பராக நீங்கள் வந்து வர விஷயத்த வந்து நிதானமாக கவனித்து நடந்தாலே போதும். வேறு எதுவுமே பண்ண வேணாம் துலாம் ராசிக்காரங்க. அதாவது கும்பிட போகிற தெய்வம் வந்து குறுக்க வந்ததுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் வந்து நினைப்பீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்போது இப்படியெல்லாம் கூட நம்ம வாழ்க்கையில் நடக்குமா, இவ்வளோ பெரிய மாற்றம் நடக்குமா அப்படின்றது வந்து யோசிக்க போகிறீங்க. இதற்கான ஒரு பெரிய பெரிய விஷயம் வந்து நடக்க போகுது ஜனவரி மாதம். எதனாலனா முயற்சி ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முயற்சி ஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 4 கிரகங்களும் இந்த குருவோட பார்வையும் இந்த ஆண்டு துவக்கத்திலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே இது தாங்க. இந்த குருவோட சுப பார்வை வந்து பார்க்க போகிறது. ஸோ இந்த இந்த கிரகங்களோட பார்வை இருக்குது இல்லைங்களா, அது வந்து ஒரு மேஜிக்கை ஏற்படுத்துங்க. ஒரு கதவை மூடினா இன்னொரு கதவை திறப்பாங்க கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து உண்மையாகவே துலாம் ராசிக்காரங்க பார்க்க போகிறாங்க. எல்லா விஷயத்துலேயும் தோய்வு இருந்த இதெல்லாம் மாறி
எல்லா சுப நிகழ்வுகளும் நடக்க போகுது. 100% வந்து பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் மேக்ஸிமம் வந்து திருமணம் நடக்க போகுது. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த திருமணங்கள் எல்லாமே நடக்க போகுது. ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது துலாம் ராசிக்கு. ஓகே, இப்போ வந்து துலாம் ராசி வந்து கடனில் சிக்கி தவிக்குது அப்படின்னா அந்த கடன்ல இருந்து மீண்டு வருமா? கடன் வந்து பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா மீண்டு வருவாங்க அப்படிங்கிறத விட அந்த பிரச்சனைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றம் நிகழும். ஓகே, ஆப்ஷன், அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு 10 லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு கணக்கு போட்டு அது வந்து கொஞ்சம் கம்மியாகி அந்த கடன் இருக்கும் இவங்களுக்கு. ஏன்னா சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால கடன் இருக்கும். ஆனால் வந்து ஒரு அநியாயமான ஒரு வட்டியோ இதெல்லாம் கட்டிட்டு இருந்திருப்பாங்க இவ்வளோ நாளாக. அதுக்கு ஒரு எண்டு கார்டு வரும். ஒரு நியாயமாக இல்லைப்பா நீ வந்து இப்போ நீங்கள் இவ்வளோ கொடுக்க வேண்டாம், நீ இந்த இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டு பார்த்து நீ இதை பண்ணால் போதும் அப்படிங்கிறது வந்து ஒரு சிக்கல் கொடுத்து ஒரு டென்ஷனை கொடுப்பார். ஸோ மீண்டு வருவீங்க. அது கொஞ்சம் காலகட்டம் இருக்குது, பட் ஆனால் அதுக்கான சொல்யூஷன் வந்து கிடைக்கும். நியாயமான ஒரு விஷயம் நடக்க போகிறது. ஓகே, சூப்பர். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க. துலாம் ராசினியர்கள் எந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும்? 2 விஷயம்தான். ஸோ கடன் விஷயத்துலையும் தந்தையோட உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா வந்து 9ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் இருக்கிறதும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல சனி பகவான், இது 2 தான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ண போகிறது. அப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சித்தர்களோட வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஹயக்ரீவர் வழிபாடும் இது 3ம் வந்து கண்டினியூஸாக வந்து பண்ணிட்டு வாங்க. இந்த சின்ன சின்ன விஷயம் இதெல்லாம் ஆல்ரெடி வந்து இவங்க தூசு தட்டி போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த வழிபாடுகள் பண்ணும்போது நிச்சயமாக இதுலேருந்தும் உங்களுக்கு மீண்டு வர முடியும். தந்தையுடன் வந்து தந்தை பேசுகிறாரு ஃபோன் பண்ணுறாருன்னா கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். அதை வந்து ஸ்கிப் பண்ணியோ அலட்சியமாக இருக்க வேணாம். நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோன் வருது அப்பா கிட்டேருந்து வருதுன்னா ரொம்ப கவனமாக கான்ஷியஸாக வந்து அதை வந்து அட்டன் பண்ணுங்கள். அலட்சியமாக இருக்க வேணாம். ஏன்னா சில ஆபத்துகளும் வரக்கூடிய அமைப்பு வந்து துலாம் ராசிக்கு இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா போதும். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். அதாவது அப்பா விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. மற்றபடி துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா நோ பிரேக், எல்லா கேட்டும் ஓப்பன் தான். நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா போயிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு திடீர் ஏற்றம் வந்து துலாம் ராசிக்கு நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அற்புதமான பலன்களை கொடுத்துருக்கீங்க. சூப்பர் மேம். இந்த 2026 வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லா ராசிகளுக்கும் சுபிட்சமான காலமாக இருக்க போகுது. எதனால் அப்படின்னா இந்த ஆண்டோட துவக்கமே வந்து குருவோட அருளால் ஆரம்பிக்குது. வியாழக்கிழமை நம்மளோட அந்த டேட் டோட்டலாக வந்து கூட்டி வர எண்ணும் வந்து பார்த்திங்கன்னா 3ல் தான் இருக்குது. ஸோ குருவோட ஆதிக்கம் மொத்தமாக இருக்கிறதுனால எல்லா மக்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தொடக்கமாக இந்த ஆண்டு இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே வந்து நிறைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எல்லாம் நிறைய கஷ்டம் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2018லேருந்தே வந்து கண்டினியூவாக நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சில விஷயங்களை தவிர்த்து ரொம்ப நல்ல துவக்கமாக இருக்குது எல்லா ராசிக்காரர்களுக்கும். அது மட்டும் இல்லாமல் மகா பிரத்திங்கரா தேவியோட அருளும் நிச்சயமாக இந்த எல்லா ராசிக்காரர்களுக்கும் இருக்க போது. எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் இது ஒரு துவக்கமாக இருக்க போது. அதாவது ஒரு பெரிய ஒரு விஷயத்துக்கான ஒரு பேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மொத்த 12 ராசிகளுக்கும் என்ன தான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டு வர போகிறீங்க. சூப்பர் மேம். இப்போ பொது பலன்கள் வந்து 2026 எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டீங்க. இந்த ஜனவரி மாதம் துவக்கமானது எப்படி இருக்க போகுது மேம் எல்லா பொதுமக்களுக்கும்? ஸோ அது நான் சொன்னேன் இல்லைங்களா, 2018லேருந்தே நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்க கண்டினியூவாக பார்த்திங்கன்னா. இப்போது குறைஞ்சது அந்த ஒரு 3 மாத காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய டெத் நியூஸ் கேட்டுன்னு இருக்கோம். நிறைய அசம்பாவிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிலச்சரிவுகளாக இருக்கட்டும், தீ விபத்துகளாக இருக்கட்டும் கண்டினியூவாக இருக்குது. ஏன்னா இந்த கும்பத்தில் வந்து ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, சனி வீட்டில் ராகு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 கெட்டவனுங்க வந்து கூட்டணி போட்ட மாதிரி. ஸோ கண்டினியூவாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கெட்டதுக்கெல்லாம் நடந்தது அதெல்லாம் நம்ம வந்து தாண்டி வந்துட்ருக்கோம். இப்போ இந்த ஆண்டு எப்படி இருக்கோன்னா, இந்த ஆண்டு இறுதி வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு கடைசியில் தான் டிசம்பரில் தான் இருக்குது. அப்போ அது வரைக்குமே ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2025 கம்பேர் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக எல்லா ராசிக்காரர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுபிட்சத்தை நோக்கி நம்ம போக போகிறோம். எதனால் அப்படின்னா இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கள் சனி பகவான். ஸோ இவங்க இருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சுபர் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து குரு பகவான் தான். அப்போ அந்த குரு பகவானோட நாளில் வந்து இந்த நாள் வந்து துவங்கிறதுனால நிச்சயமாக எல்லாருக்கும் ரொம்ப சுபிக்ஷணமான காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04445454545. தங்கம்னா காசு, அது விற்கணும்னா மேக்ஸ்.